பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 22ஆம் நாளில் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 22ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 22ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். இதே கேள்விக்கான நேரடி பதிலையும் அதே வசனத்திலேயே பார்க்க முடியும். உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே. கவனச்சிதறல்களும் சோதனைகளும் டைவர்ஷன்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் தந்த வசனம் ஒரு நடைமுறை வழிகாட்டியாக அமைகிறது. இந்த வசனம் தேவனுடைய வார்த்தையை ஒரு வரைபடமாக வைத்து வாழ்க்கையின் கடினமான தேர்வுகளை வழிநடத்த நமக்கு உதவி செய்கிறது. இந்த வசனத்தில் குறிப்பாக வாலிபரை பற்றி குறிப்பிட்டாலும் வயது அல்லது பாலின வேறுபாடின்றி இது அனைவருக்குமே பொருந்தும். நமக்கு பிடித்தமானவர்கள் கடிதம் எழுதும் போது அந்நாட்களில் கடிதம், இந்நாட்களில் நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்பும் போது அந்த மெசேஜை நமக்கு பார்க்கும் போதே மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறது இல்லையா? திரும்ப திரும்ப அந்த வரிகளை வாசித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய அருமையான கர்த்தரும் கூட நமக்கு அன்பின் கடிதத்தை வேத புத்தகமாக எழுதி வைத்திருக்கின்றார். அது அமெரிக்காவிலிருந்தோ ஜெர்மனியிலிருந்தோ நமக்கு வந்ததில்லை. சூரியனுக்கு மேலாக, சந்திரனுக்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்முடைய அன்பு இரட்சகர் நமக்கு எழுதியிருக்கின்றார். இந்த பெரிய கடிதத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த கடிதம் பாசத்துடன் எழுதப்பட்டது. தேவனுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, வல்லமை நிறைந்தது. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது, பேதைகளை ஞானியாக்க கூடியது. சங்கீதம் 119:105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம் என்றார் தாவீது ராஜா. நம் கால்கள் இடராதபடிக்கு, சறுக்கி விழுந்து விடாதபடிக்கு நம்முடைய கால்களுக்கு தீபம், வெளிச்சம் அவசியம். எவரடி என்று சொல்கின்ற டார்ச் பேட்டரிக்காரர்கள் விளம்பரத்தை நாம் பார்த்திருப்போம். ஒரு மனிதன் அந்த டார்ச்சை இருளில் அடிக்கும் போது அங்கே ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுகின்றதை போன்ற ஒரு காட்சி விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். கையில் அந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு செல்லாமல் இருந்திருந்தால் அவனுடைய நிலைமை என்னவாகி இருந்திருக்கும்? கொடிய விஷமுள்ள பாம்பினால் தீண்டப்பட்டு அவன் மரித்து போயிருந்திருப்பான். நாகப்பாம்பிலும் கொடிய நாகப்பாம்புதான் சாத்தானாகிய வலு சர்ப்பமானவன். வேத புத்தகம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கும் என்றால் நாம் சாத்தானை எளிதாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். தீபத்தின் வெளிச்சத்தில் நமக்கு எதிராக என்னென்ன நிற்கின்றன, என்னென்ன அபாயங்கள் உண்டு, எந்த வழி சரியான வழி என்பதையெல்லாம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 30:21 சொல்கிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கால்களுக்கு தீபத்தை வழிகாட்டியாக கொடுத்த ஆண்டவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு தெரிவிக்கின்றார். தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு போதிக்கின்றார். நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் திசை கெட்டு போக மாட்டீர்கள். வேதம் உங்களை அருமையாய் வழி நடத்தும். அதனால்தான் தாவீது ராஜா சொல்கின்றார், வேதத்தின்படி நம்மை காத்து கொள்ளும் போது நம்முடைய வழி பரிசுத்தமாய் இருக்கும் என்று. எனக்கு அன்பானவர்களே, நம்மை அழகாக படைத்த நம்முடைய அருமை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பல அருமையான பருவங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் மிகவும் முக்கியமான பருவம் வாலிப பருவம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாலிப பருவம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது.
வாலிப பருவம் அனுபவம் இல்லாத வயது என்று சொன்னாலும் வாலிப வயதில் எடுக்கின்ற தீர்மானங்கள் தான் அவருடைய வாழ்க்கை பாதையை வகுத்து கொடுக்கின்றது. இந்த வாலிப பருவம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்டமான பருவம், அல்லது நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொள்ளக்கூடாத மனநிலை உள்ள ஒரு பருவம். வாலிப பருவத்தில் நாம் செய்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற தீர்மானங்கள் நமது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவேதான் வாலிபர்கள் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என சாலமோன் தனது சங்கீதத்தில் எழுதுகின்றார். இந்த காலத்தில் வாலிபர்கள் தேவனுக்காக செயல்படுவதை காட்டிலும் உலகத்தின் அதிபதிக்காக செயல்படுவதைத்தான் அதிகம் விரும்புகிறார்கள். தங்கள் நேரத்தை செல்போனிலும், சமூக வலைத்தளங்களிலும், தொலைக்காட்சியிலும், சினிமா பார்ப்பதிலும், நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதிலும் தான் அதிகம் செலவழிக்கிறார்கள். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நேரத்தை செலவழிப்பதை வீண் என்று நினைக்கிறார்கள். சாத்தான் தன்னுடைய வலையில் வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் சிக்க வைக்க பல முயற்சிகள் எடுத்து வருகின்றான். அதிலே அவன் ஜெயித்து கொண்டும் இருக்கின்றான். நான் அண்மையில் படித்த ஒரு காரியம், இந்தியா மொபைல் போன்களை உற்பத்தி செய்வதிலும் விற்பதிலும் பயன்படுத்துவதிலும் உலகத்திலேயே முதலாவதாக இருக்கின்றதாம். ஆதலால் தான் உலகத்தில் பல பிரபல மொபைல் நிறுவனங்கள் இங்கு வந்து உற்பத்தி செய்ய முற்படுகிறார்கள். மொபைல் போன் நமக்கு அவசியமானது என்றாலும் நேரத்தையும் பணத்தையும் வீணடிப்பதில் மொபைல் போன் முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இன்று நாம் செய்தித்தாள்களிலே, தொலைக்காட்சிகளிலே அதிகமாக பார்க்கின்றதை போல அநேக வாலிப பிள்ளைகள் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மூலம் முகத்தை கூட பார்க்காமல் நட்பாக பழகி அதுவே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகி எத்தனையோ பெண் பிள்ளைகளின் வாழ்க்கை சீரழிந்து கேள்விக்குறியாகி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றில் ஏதேனும் செய்திகள் வந்துள்ளதா என்று அடிக்கடி செல்போனை திறந்து பார்ப்பதே அநேகருக்கு ஒரு கட்டாய செயலாகி விட்டது. இந்த பழக்கத்திலிருந்து விடுபடவே முடியாமல் பலர் தவிக்கின்றார்கள். இன்று வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, திருமணமான பெண்களும் ஆண்களும் சீரழிவது இந்த மொபைல் போன் போதையால் தான். மற்ற எல்லா போதையையும் விட கொடிய ஒரு நோய் இது என்று சந்தேகம் என்று சொல்லிவிடலாம். செய்ய வேண்டிய தினசரி கடமைகளை புறக்கணித்துவிட்டு இப்படிப்பட்ட சோசியல் மீடியாக்களில் மூழ்கி கிடப்பதால் இன்று பல குடும்பங்கள் சீரழிந்து இருக்கின்றன. நாளடைவில் உடல்நல பாதிப்பிற்கும், மனநல பாதிப்பிற்கும், சமூக நல பாதிப்பிற்கும், அவமதிப்பிற்கும் உள்ளாகி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சோசியல் மீடியாக்கள் நம்முடைய நிகழ்காலத்தை கொல்லும், எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிடும். மேலும் இன்றைய சமுதாயத்தில் அரசியல் தலைவர்களை, சினிமா நடிகர்களை, விளையாட்டு வீரர்களை, ஏன் ஏதோ ஒரு கொள்கையுடன் முனைப்புடன் செயல்படும் தீவிரவாதிகளை சுற்றிலும் கூட ஒரு வாலிப வட்டம் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஜெர்மன் தேசத்தில் ஒரு ஹிட்லரினால் பல வாலிபர்கள் தமது உயிரை தேசத்திற்காக கொடுத்தார்கள். அவர்களில் பலர் தமது வாழ்வை அழித்து உயிரை தியாகம் செய்தார்கள். பயன் என்ன? மரிப்பதுதான அவர்கள் தமது தேசத்திற்கு செய்யும் நன்மை. தேவனை தேடாதபடி அவர்கள் இருதயங்களை அந்த சர்வாதிகாரி திருடிவிட்டார். உலகை நாசம் போக்குகின்றவர்கள் அப்படி செய்வார்கள். ஆனால் தேவ சாயலை பிரதிபலிக்கின்ற நாம் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக என்ன செய்திருக்கின்றோம்? எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அதிகமாய் படிக்க வேண்டும், நல்ல உத்தியோகத்தில் பெயர் புகழ் பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம். பிள்ளைகள் பெற்றோரின் எதிர்பார்ப்பின்படி உயர்ந்து செலுத்தோங்கி இராவிட்டால் மனம் சோர்ந்து போய்விடுவோம். பிள்ளைகளை குறித்த பாரமும் பொறுப்பும் பெற்றோருக்கு இருப்பது இயற்கைதான். ஆனால் யார் யார் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, பிள்ளைகளை பற்றிய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்டார்களோ, அவர்கள் என் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நடத்துவார் என்று சமாதானத்தோடு இருப்பார்கள். பிள்ளைகளை தேவன் உருவாக்கி வளர்க்கும்படி நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கின்றார். நாம் வளர்க்க பொறுப்பானவர்கள் மட்டும்தான், கேர்டேக்கர்ஸ் என்று சொல்லலாம். பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள். ஆனால் பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பை நம்மிடத்திலே தந்திருக்கிறார். அன்றைக்கு பார்வோன் குமாரத்தி மோசேயை பற்றி அதன் தாயிடம் சொல்லும் போது, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு என்று சொல்லுவது போல கர்த்தர் பிள்ளைகளை நம்மிடம் கொடுத்து அவர்களை எனக்காக வளர்த்திடுங்கள் என்று அன்போடு சொல்லி இருக்கின்றார்.
ஆகவே பிள்ளைகளை வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் பயபக்தியிலும் வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று அனுதினமும் கர்த்தரிடத்தில் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு மனோவா தம்பதியினர் தங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை குறித்து கர்த்தரிடத்திலே விசாரித்தது மாத்திரமல்ல, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையை வளர்க்க வேண்டிய முறைகளை சொல்லிக் கொடுத்தார். நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்பொழுது உங்கள் பிள்ளைகளும் ஏசாயா 8:18 சொல்கிறது போல, சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே உங்கள் குடும்பத்திற்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, வேதத்தின் வாயிலாக சில வாலிபர்களை குறித்தும் அவர்களின் ஜீவியத்தை குறித்தும் அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் பார்ப்போம். முதலும் முக்கியமான உதாரணம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு எல்லாவற்றிலும் நல்ல ஒரு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்முடைய பாவங்களை நீக்க மனிதனாக வந்தவர். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அவர் வாலிபனாக இருந்த காலங்களில் வெளிப்படுத்தின குணாதிசயங்கள் கீழ்ப்படிதல். லூக்கா 2:51 சொல்கிறது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு தான் வாலிபனாக இருந்த நாட்களில் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிதலுள்ள மகனாக இருந்தார். தனக்கு ஊழியத்திற்கான நேரம் வரும் வரை காத்திருந்து தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து வந்தார். தான் தேவகுமாரன் என்று அவர் மேன்மை பாராட்டாமல் தாழ்மையுள்ளவராக இருந்து எல்லா காரியங்களிலும் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வேத அறிவு பெற்றவர். லூக்கா 2:46 சொல்கிறது, தன்னுடைய 12வது வயதிலேயே போதகர்கள் நடுவில் சந்தேகங்களை தீர்க்கவும் தியானிக்கவும் பேசவும் வேத அறிவு பெற்றவராக விளங்கினார். அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுமொழிகளையும் கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். கடமையை நிறைவேற்றினார். யோவான் 19:25-27 வசனங்களில் பிதாவின் சித்தப்படி தான் மரிக்க வேண்டிய நேரம் வந்தபோது தன்னுடைய தாயை கடைசி காலத்தில் கவனித்துக் கொள்ளும்படியாக தன் சீஷனாகிய யோவானிடம் சொல்கின்றார். இப்படி ஒரு மகனாக தன் பூமிக்குரிய கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றினார். இயேசு தன் வாலிப நாட்களில் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக பெற்றோருக்கு நல்ல மகனாக இருந்ததினால் பிதாவானவர் அவரை ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய செய்தார். இயேசு மனுஷகுமாரனாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆனாலும் அவர் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எந்த பாவமும் பிரவேசிக்க முடியவில்லை. அதனால்தான் யோவான் 8:16 அவர் தைரியமாக சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இயேசு திரளான மக்கள் மத்தியிலே சவாலோடு கேட்டார். அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாயிருந்தது. என்ன அருமையான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லையா? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல முன்மாதிரியானவர். நாம் பின்பற்றக்கூடிய அடிச்சுவடைகளை விட்டு போனவர். இரண்டாவது யோசேப்பு. யோசேப்பின் வாலிப வயதிலே பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்த போதும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தபடியினால் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்திலும் அரியணையில் ஏற்றப்பட்ட அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். இன்று நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள போராடுகின்றோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மிடம் விரும்புவது இந்த பரிசுத்தத்தை தான். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, நம்மை அவருடைய சாயலில் உருவாக்கின தேவன் நாமும் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றார். என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே உங்களை முற்றிலும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள். பரிசுத்தத்திற்கென்று பிரதிஷ்டை செய்து விடுங்கள். பாவ சோதனைகளை கொண்டு வருகின்ற சாத்தானை பார்த்து, சாத்தானே, உனக்கும் எனக்கும் என்ன?
நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள், நீ என்னை தடுக்க முடியாது என்று தைரியமாய் கடிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்ல. உலகம், மாம்சம், பிசாசினால் நீங்கள் கரைப்பட்டு விடக்கூடாது. இயேசு திட்டமாய் சொன்னார். யோவான் 17:14 நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல என்று. நாம் எல்லோருமே தண்ணீரிலே தாமரையை பார்த்திருப்போம். தண்ணீரில் தான் அது வாழ்ந்தாலும் தண்ணீரோ அதன் மேல் ஒட்டுவதில்லை. மீனானது உப்பு கடலில் வாழ்ந்தாலும் அதற்குள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உப்பு அதற்குள் பிரவேசிக்க அது அனுமதிப்பதில்லை. நமக்குள்ளே ஜீவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிற வரையிலும் உலக பாவ அசுத்தங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. மூன்றாவது தானியேல். தானியேலின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். முழுக்க முழுக்க உலக உல்லாசங்கள், கவர்ச்சிகள் நிறைந்த பாபிலோனிலே வாழ்ந்து வந்தார். பாபிலோன் என்றால் சகல அருவருப்புகளுக்கும் தாய், சகல வேசி மார்க்கங்களுக்கும் தாய் என்று வெளிப்படுத்தல் 17:5 சொல்கிறது. ஆனால் பாபிலோனுக்குள் தானியேல் பிரவேசிக்கும் போதே பரிசுத்தத்தை குறித்த பிரதிஷ்டையோடு பிரவேசித்தார். ராஜாவின் போஜனத்தாலும் திராட்சை ரசத்தாலும் நான் தீட்டுப்படவே மாட்டேன் என்பதே அந்த பிரதிஷ்டை. அந்நிய தேசத்தில் இருந்த அவர் ராஜாவின் போஜனம் என்றால் பாபிலோனிய கலாச்சாரத்தில் அரசு உணவு மற்றும் திராட்சை ரசம் பெரும்பாலும் பரிமாறப்படுவதற்கு முன்பாக அந்நாட்டு அந்நிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவையாக இருக்கும். இதனால் இலவசமாக கிடைத்த ராஜ போஜனத்தை விட மரக்கறி உணவே மேலானது என உணர்ந்து செயல்பட்டார். மேலும் ராஜாவை தவிர வேறு யாரையும் 30 நாள் வரைக்கும் வணங்கக்கூடாது என்ற சட்டத்தை பார்த்தும் தானியேல் 6:10 சொல்கிறது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு 3 வேளையும் ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார் என்று. ராஜாவின் அரண்மனையில் வேலை பார்த்தவர், ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர். ராஜா தன்மேல் நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறாரே, நான் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ராஜா தன்னை குறித்து என்ன நினைப்பார்? மேலும் 30 நாள் தானே, அமைதியாக இருந்துவிட்டு 30 நாட்களுக்கு பிறகு தேவனை ஆராதித்துக் கொள்ளலாமே என்று அவர் நினைக்கவில்லை. உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் தேவனை ஆராதிக்காமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாய் இருந்ததினால் சிங்க கெபியில் போடப்பட்டார். இந்த தானியேல் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர்தான். அடிமையாக கொண்டு வரப்பட்டோம் என்று யாருக்கும் அடிபணியாமல் தேவருக்கு விரோதமான காரியத்தில் ராஜாவே ஆனாலும் அவரை பிரியப்படுத்தாமல் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றார். தனக்காக வைராக்கியமாக நின்ற தானியேலுக்காக தேவனும் வைராக்கியமாக நின்று சிங்கங்களின் வாயை கட்டி தானியேலை உயிரோடு மீட்டு தானியேலின் தேவன்தான் ஜீவனுள்ள தேவன் என்று ராஜாவே சாட்சி சொல்லும்படி வைத்தார். 4வது சாமுவேல். 1 சாமுவேல் 2:26 சொல்கிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் தன்னுடைய சிறு பிரயாத்திலேயே கர்த்தருடைய சந்நிதியில் வளர்க்கப்பட்டார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக வளர்ந்ததினால் தீர்க்கதரிசியாக விளங்கினார். தேவ சமூகத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் பூரண வளர்ச்சி அடையும். தேவ ஊழியக்காரரான ஏலியின் குமாரர்களும் கர்த்தருடைய சந்நிதியில் தான் வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளவில்லை. எரேமியா 18:4 சொல்கிறது. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஒரே குயவனின் கையில் தான் இருவரும் வணையப்பட்டார்கள். ஆனால் ஓப்னி பினேகாசும் கெட்டு போன மண்பாண்டம், சாமுவேலோ விட்டு கொடுக்கும் மண்பாண்டம். கெட்டு போன மண்பாண்டம் என்று குயவன் தூக்கி எறியாமல் மீண்டும் நமக்கு ஏற்றபடி வணைய முயன்றும் திரும்ப திரும்ப கெட்டு போன காரியங்களை செய்ததால் குயவனால் தமக்கேற்றபடி வணைய முடியவில்லை. ஆனால் விட்டு கொடுத்த மண்பாண்டத்தை தமக்கு ஏற்றபடி அழகாக வணைந்தார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் சித்தப்படி வணைந்து கொண்டு வருகின்றார். அவர் நம்மை வணையும் போது நாம் கெட்டு போன மண்பாண்டமாக இருந்து விடக்கூடாது. சாமுவேலை போல தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுக்கும் மண்பாண்டமாக நாம் இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அவர் சித்தத்தின்படி உருவாக்குவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். 5வது யோசுவா.
யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தார். அவருடைய சமூகத்தில் வளர்ந்தார். மோசேயின் சாதாரண பணிவிடைக்காரனாக இருந்த அவர் பின் நாட்களில் மோசேக்கு அடுத்த பெரிய பொறுப்பில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கானான் தேசத்தை சுதந்தரித்தார். மோசேயின் சகோதரர் ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் மோசேயின் சகோதரி தீர்க்கதரிசியாகிய மிரியாமிற்கும் கிடைத்திராத ஒரு மேன்மை யோசுவாவிற்கு கிடைத்தது. வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கை எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டது என்று இவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் நாம் பார்த்தோம். அதே சமயத்தில் எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது என்று வேதத்தில் சிம்சோனும் இயேசு சொன்ன உவமையில் இளைய குமாரனும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நியாயாதிபதிகள் 13 முதல் 16 அதிகாரம் வரை நாம் பார்த்தோம் என்றால், பிறக்கும் முன்பே தேவன் சிம்சோனை குறித்ததான தேவ நோக்கத்தை அவர் பெற்றோருக்கு வெளிப்படுத்தினார். தேவனுக்காக அரும்பெரும் காரியங்களை செய்யும்படியாக தேவனுக்காக நசரேயனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனால் தன்னுடைய சுய இச்சையினாலும் தேவனுக்கு பிரியமாய் வாழாததினாலும் எதிரியான பெலிஸ்தியரை முறியடித்து சாதனை படைக்க வேண்டியவர் பெலிஸ்தியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு சோதனைக்குள்ளாகி கண்கள் பிடுங்கப்பட்டு மற்றவர்கள் முன் எல்லாரும் கிண்டல் செய்யும்படியான ஒரு வேடிக்கை பொருளானார். பாருங்கள், எப்பேற்பட்ட அழைப்பை உடையவர், தேவனுடைய வழியில் கெத்தாக வாழ வேண்டியவர் தான் செய்த பாவத்தினால் தன்னுடைய பலனையெல்லாம் இழந்து வெத்து வேட்டானார். ஆம் பிரியமானவர்களே, பாவம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை கவரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாம் அதிலே விழுந்து விட்டால் அது நம்முடைய கண்களை பிடுங்கிவிடும். தேவன் நமக்கு வைத்திருக்கும் தரிசனத்தில் நடக்க முடியாதபடி நம்மை குருடாக்கிவிடும். பலசாலியான சிம்சோனை, மாபெரும் அழைப்பு பெற்றவனையே பாவம் விழ தள்ளுமானால் நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லையா? வேதத்தில் இளையகுமாரன் எடுத்த ஒரு தவறான டெசிஷன், தீர்மானம் நிமித்தம் குடும்பத்தில் குழப்பம், சமாதானமற்ற சூழ்நிலை உண்டானது. தகப்பனின் மனம் புண்படும் என்று தெரிந்திருந்தும் அவன் தன்னுடைய தவறான முடிவை மாற்றிக்கொள்ள முன்வரவில்லை. இப்படி சுயநலமாக யோசித்து அவசரமாக எடுத்த முடிவின் நிமித்தம் செல்வ செழிப்பாய் செல்ல பிள்ளையாய் வளர்ந்த அவனுடைய நிலை எப்படி மாறினது தெரியுமா? பன்றிகள் தின்னும் தவிட்டை சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டான். இந்த இளைய குமாரனை போல மற்றவர்கள் மனது புண்படுமா? நான் எடுக்கின்ற முடிவுகள் தேவையில்லாத பிரச்சனைகளை, குழப்பங்களை கொண்டு வருமா? என் குடும்பத்தில் என்னால் அவப்பெயர் ஏற்படுமா என்று கொஞ்சமும் யோசிக்காமல் தங்கள் சுயநலத்துக்காக முடிவுகள் எடுக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கும் உண்டு. என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என் இஷ்டம் என்று யாருடைய ஆலோசனையும் கேட்காமல் அவர்கள் எடுக்கின்ற டெசிஷன் குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று கொஞ்சமும் யோசிக்காமல் தன் சுயநலமாய் எடுக்கின்ற முடிவுகள் பின்பு சஞ்சலத்தில் தான் முடியும். இதனால்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தின் மூலம் நம்மை எச்சரிக்கின்றார். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கின்ற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பாவம் நம் கண்களை கவர்ச்சிக்கும், ஆனால் அது நம்முடைய ஆத்துமாவை கொன்றுவிடும். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கின்ற, விரும்புகின்ற உங்களுக்கு ஒரு அம்மாவாக சில காரியங்களை உங்கள் நன்மைக்காக சொல்ல விரும்புகின்றேன். 1, உங்கள் பெற்றோருக்கு தெரியக்கூடாது என்று நீங்கள் செய்கின்ற எல்லாமே பாவம்தான். உங்கள் பெற்றோரிடம் எதையும் மறைக்காதீர்கள். 2, உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆலோசனைகளை முதலில் உங்கள் பெற்றோரிடம் கேளுங்கள் அல்லது ஆவிக்குரியவர்களிடம் கேளுங்கள். உங்கள் பெற்றோர் உங்களை விட படிப்பில் குறைவாக இருந்தாலும் அனுபவத்தில் அவர்கள் ஆசான்களே. 3, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் மொபைல் போனில் எதை பார்க்க மாட்டீர்களோ நீங்கள் தனியாக இருக்கும் போதும் பார்க்காதீர்கள். 4, எதிர்ப்பாளரை எந்த சூழ்நிலையிலும் தொட்டு பேசாதீர்கள். 5, உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு பாதகம் ஏற்படுத்துகின்ற எந்த உறவும் வேண்டாமே, அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்களாக இருந்தாலும். 6, மொபைல், இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இவைகள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் வரை பயன்படுத்துங்கள். ஆனால் அவைகள் உங்களை கண்ட்ரோல் பண்ண, கட்டுப்படுத்த விட்டுவிடாதீர்கள். பரிசுத்தமாக இல்லையேல் நீங்கள் அதற்கு அடிமை. 7, உலக ஆசைகளை கட்டுப்படுத்தி
தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லது. 8. உங்களுக்கு முன்மாதிரி இயேசு மட்டுமே. உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பது நல்லது. 9. மற்றவர்களின் திறமையை பார்த்து எனக்கில்லையே என்று ஏங்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் திறமை விலையேற பெற்றது. 10. தகுதியான வஸ்திரம் உடுத்துங்கள். மற்றவர்கள் கண்களை உறுத்தும் டைட் ட்ரெஸ் வேண்டாமே. பெண்கள் டிரான்ஸ்பரண்ட் ஆடையை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். 11. எந்த நபரோடு பேசும்போது அல்லது எந்த இடத்திற்கு போகும்போது உங்கள் பரிசுத்தம் பாதிக்கப்படுகின்றதோ அந்த நபரோடு பேசுவதை, அந்த இடத்திற்கு போவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். 12. உங்கள் பலவீனம் பிசாசுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் விட்டு வந்த பாவத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவான் அல்லது செய்யும்படியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் கவனமாயிருப்பது நல்லது. 13. உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும் வரை காத்திருங்கள். தேவன் பேசாவிட்டால் அந்த காரியத்தை செய்யாதீர்கள். நோ சொல்லிவிட்டால் பிடித்ததானாலும் விட்டுவிடுங்கள். 14. இந்த உலகம் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிறது. நீங்களும் அப்டேட் ஆகலாம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில், கிருபையின் மேல் கிருபையில். 15. பீச், பார்க், ஷாப்பிங் மால் இந்த இடங்களுக்கு கூடுமான மட்டும் குடும்பமாக போக பழகுங்கள். உலகத்தின் கவர்ச்சி உங்கள் வாலிபத்தை கரைப்படுத்த பார்க்கும். 16. உங்கள் விருப்பங்களை தேவனிடத்தில் சொல்லலாம், அது தவறில்லை. ஆனால் அவரின் சித்தத்திற்கு பரிபூரணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது உங்கள் விருப்பத்திற்கு எதிராக இருந்தாலும் கூட. 17. உலகத்திலிருந்து வேதத்தை பார்க்காதீர்கள். வேதத்திலிருந்து உலகத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஜெயிப்பீர்கள். 18. உங்கள் தாளந்துகளை யாரும் பாராட்டவில்லை என்று சோர்ந்து போகாதீர்கள். பரலோகம் பாராட்டுகிறது. 19. வேத வாசிப்பும் ஜெபமும் உங்கள் அன்றாட பழக்கங்களில் முதன்மையாயிருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆனாலும் கட்டாயம் செய்யுங்கள். படிப்பு, வேலை என்று நீங்கள் பிஸியாக இருப்பது உண்மைதான். ஆனால் இதற்கும் கொஞ்சம் நேரம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே ஆசீர்வாதமாக இருக்கும். 20. என் தேவனுடைய கண்கள் எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற தேவ பயத்துடன் செயல்படுங்கள். மொத்தத்தில் நீங்கள் சாதாரண இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, மேன்மையான பரலோகத்திற்கு உரியவர்கள். உங்களை குறித்த தேவனுடைய திட்டமும் பெரியது. எனக்கு அன்பான மகனே, மகளே, வாலிப வயது என்பது அனுபவிக்க துடிக்கும் வயது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தடவையே இந்த வாழ்க்கை கிடைக்கின்றது. ஒரு பூ வாடி போவதை போல சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் முடிவடைந்து விடுகிறது. வாலிபமும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். ஒரு முறைதான் இந்த வாலிப பருவம். வெகு சீக்கிரத்தில் வாடிவிடும். ஆனால் இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் செய்கின்ற நல்லதோ கெட்டதோ, நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்லதோ கெட்டதோ, அது உங்கள் வாழ்க்கை முழுவதும் பிரதிபலிக்கும். உங்கள் குடும்பத்திலும் எதிரொலிக்கும். ஒரே ஒரு தடவை தான் வாழப் போகின்றோம். ஒரே ஒரு தடவை தான் திறமையும் வலிமையும் மன உறுதியும் கொண்ட இந்த வாலிப பருவமும். இந்த வயதில் உங்களது சிந்தனைகள், திட்டங்கள், செயல்பாடுகள் யாவற்றையும் சீரிய வழியில் சீராக அமைத்து கொள்ளாவிட்டால் உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். நீங்கள் கர்த்தருக்காக பரிசுத்த ஜீவியம் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் நிற்பார். உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி மிகுந்த வைராக்கியமாயிருந்து உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். பரிசுத்தத்திற்குரிய தீர்மானங்களை இன்றைக்கே எடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எனக்கன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமாயிருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாலிப பருவம் என்பது மிக முக்கியமானது. அது உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற பருவம். பிற்காலத்தில் நல்ல கனியோ அல்லது தீய கனிகள் நம் வாழ்வில் வெளிப்படுகிறதுக்கு விதைக்கிற காலம், விதைக்கிற பருவம் என்று சொல்லலாம். பொதுவாக பெரியவர்கள் இவ்வாறு சொல்வார்கள், வாலிப வயதுல நல்லா சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, சரீரத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது பிற்காலத்தில் சுகபலத்தோடு நீங்கள் வாழலாம் என்று. ஆம், நாம் வாலிப நாட்களில் எதை விதைக்கிறோமோ அதுதான் நாம் பிறகு அறுப்போம். ஆதலால் நம்ம வாலிப நாட்களில் பரிசுத்தமா இருக்கிறது மாத்திரமல்ல, நம் சரீரத்தை
ஆரோக்கியமா வைத்துக் கொள்கிறது மாத்திரமில்லை, ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக நல்லது. நீங்கள் பிரசங்கி 12:1 நீங்கள் படிப்பீரானா, வேத வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிரயாரத்தில் உன் சிருஷ்டிகரியை நினை. ஏன்னா அந்த வாலிப பிரயாரத்தில் தான் பிசாசானவன் நம்ம ஈஸியாக ஏமாற்றி விடுகிறான், நம்முடைய மைண்டை டைவர்ட் பண்ணி விடுகிறான், நம்முடைய வாழ்க்கை பாவத்தை விதைத்து விடுகிறான், தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறான், தேவ திட்டத்தை அழிக்க விரும்புகிறான். ஆதால் தான் அந்த வாலிப நாட்களிலே தேவனை நினைப்பது நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார், அதை கடைசி வரைக்கும் கத்துக்கொண்டார். ஆமான்பானவர்களே, நாம் வாழ்க்கை எப்படி தொடங்கினோம்னு பெருசல்ல, நம்ம வாழ்க்கை எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அநேகம் உண்டு, ஆனா ஓடுகிற எல்லாருக்கும் பரிசு கிடைக்காது. அந்த ஓட்டத்தை நன்றாக முடிக்கிறவர்கள் தான் பரிசு கிடைக்கும். அதே போல வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் தான். நாம் எப்படி ஓடுகிறோம், நேராக ஓடுகிறோமா, பார்த்து ஓடுகிறோமா, கரெக்டாக ஓடுகிறோமா, அதை வைத்துதான் அதோட முடிவு இருக்கும், அதை வைத்துதான் அதோட பிரதிபலன், அதோட ரிசல்ட் இருக்கும். ஆதலால் நம்ம வாலிப வயதிலே கர்த்தருக்காக ஓடுவோம், பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் உடைய கருத்தில் வைக்கிறோம். அப்பா, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிறைத்து உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி அவர்களை நடத்துங்க. சத்ரு தீய காரியங்களை விதைக்காதபடி, பாவத்தை விதைக்காதபடி, உலக காரியங்கள் உலக சிற்றுமங்கள் அவருடைய மனதிலை விதைக்காதபடி அவளை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய சித்தத்தின்படி அவளை நடத்துங்க. உம்முடைய அன்பினால் அவர்களை நிரப்புங்க. அவர்களை ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.